நல்ல சர்வே பண்ணினா பல கோயில்ல இருக்கிற ஒரிஜினல் ஜுவல்ஸ் இப்ப இருக்காதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அது எந்த காலத்துல மாறிச்சு, யார் ஆட்சி காலத்துல மாறிச்சு, எந்த ஆபீசர் மாத்தினாரு, எந்த குருக்கள் மாத்தினாரு, எந்த பட்டாச்சாரி மாத்தினாரு, இல்ல எந்த ஸ்டாஃப் மாத்தினாங்க, அதெல்லாம் வேற. ஆனா பெருவாரியான இடங்கள்ல இல்ல. மடாதிபதிகள் கண்ட்ரோல்ல இருக்கிற கோயில்கள்ல கூட ப்ராப்பர்ட்டி மிஸ்யூஸ்னா அவ்வளவு மிஸ்யூஸ். எல்லா மடாதிபதி மேலேயும் கேஸ் இருக்குதுங்க. இந்த 50 ஏக்கர் வித்துட்டாரு, 40 ஏக்கர் வித்துட்டாரு. ஏன் மடாதிபதிகள் அரசியல்வாதியை கண்டு பயப்படுறாங்க? பதில் சொல்லுங்க. இவங்களுக்கு ஏன் அரசியல்வாதி வந்து அவங்க எந்திரிச்சு நிக்கணும்? ஏன் அவங்க கிட்ட பயப்படணும்? எல்லார் மேலேயும் கேஸ் இருக்கு. இந்த அந்த பீரியட்ல 20 ஏக்கர் வித்துட்டாரு, இந்த பீரியட்ல 30 ஏக்கர் வித்துட்டாரு, அது அவங்களுக்கு கொடுத்துட்டு அது பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து HRNC கமிஷனருடைய கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்காம மடாதிபதி நிலம் விற்க முடியாது. ஆனா அவங்க வித்துருப்பாங்க. அவங்க வித்துட்டது இவங்க கேஸ் போட்டிருப்பாங்க. அதனால பயப்படணும். அவங்க ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்லயோ ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட்லயோ தான் 100க்கு 90 சாமியார் காலத்தை ஓட்டணும்.